Insan di Purnamaman. செம்ம சூப்பரா இருக்கு. கிளைமேட்டு மழையும் வருது, அதே போல பின்னாடி மழையும் இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படியே ரோட்ல போயிட்டு இருந்தோம், அப்படியே வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே வண்டி அப்படியே வந்து வளைச்சிட்டு வந்து கரெக்டாக வந்து இங்கே வந்து என்னாச்சு, செம்மையா இருக்கு. நீங்களும் பார்த்து டைப் பண்ணுங்க. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அனஸ். வெல்கம் டு கேபா விளாக்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தாங்க. ஆல்ரெடி நம்ம கேரளா போயிருந்தோம்ல, ஸோ 3 நாள் ட்ரிப் போட்டு. ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வால்பாறையில் போயிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். தென் வந்து சோலையார் டேம் போகிற வழியிலே இருக்குது. ஸோ அந்த சோலையார் டேமை வந்து நம்ம பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து சொல்றது மழையை குறைஞ்சி ஒரு டனல் போட்டிருக்காங்களா கேரளாவில், ஸோ அதனால நம்ம இருக்கோம். எவ்வளோ அழகாக பென்ஸ் டனல் இருக்கு. இது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போக போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க வந்து அதே மட்டும் தேயிலை பார்த்தீங்கன்னா மழையை குறைஞ்சி தெரியல. நாங்கள் தேயிலை போகிறோம். ஆனால் இதுதான் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக அந்த டனல் போட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 200 மீட்டர் பாய். ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த டேனில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா பாலக்காட்டில் தாங்க இருக்குது. வந்து வடக்காஞ்சேரி தாண்டினாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டேனில் வந்து வந்துடும். ஸோ இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் வந்து பிரிஞ்சு வந்து போகுதுங்க. ஸோ இந்த டேனல் பற்றி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டேனல் இல்லைனா சுற்றி தான் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் சுற்றி தான் போகிற மட்டும் இருக்குமா. ஸோ அது மட்டும் சொல்கிறாங்க. இந்த டேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுவது புகைக்குள்ளே வந்து போகிறாப்புல இருக்குது, அப்படி தான் இருக்குது. அது ஆரன்லாம் அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னு அப்படியே ஒரு எக்கோ மட்டும் அடிக்குது. ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வந்து ரூட்டு போகுதுங்க. அது வந்து பார்த்தீங்களா இங்கே ஒரு சைடு இருக்குல்ல, இந்த சைட்லலாம் ரூட்டு போகுது. பாருங்க எப்படி தான் அந்த டனல் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பாக தாங்க இருக்குது. பரவாயில்ல, ஒரு இதுக்குள்ளே போகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல, ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் வெளில வரப்போகுது. ஒரு 200 மீட்டர் வந்து இந்த டனல் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மழை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நனைஞ்சிட்டே தான் போயிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. ஒருவேளை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம இங்கே தான் வந்து சாப்பிட்ருப்போம். இந்த பிளேஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து அந்த வால்பாறை நோக்கி அதிரப்பள்ளி டு வால்பாறை, ஸோ அதில் ஒரு 80 கிலோமீட்டர் வந்து வருங்க. ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரூட்டுன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து தனியாக எப்படி போனால் எப்படி இருக்கும், ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் அந்த மட்டும் தான் வந்து இந்த ரூட் இருக்கும். இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரு பைக்கு ஸோ நிறையா வந்துட்டுருக்கு. ஒரு 3 வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இந்த ரூட்டில் வந்து யாருமே வந்து போக மாட்டாங்க. ஸோ இந்த ரூட் வழியாக பார்த்திங்கன்னா நிறைய யானைகள் வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அந்த யானை அந்த அளவு எதுவுமே பார்க்கல. யானை கண்டிப்பாக இங்கிட்டு குறுக்க போயிட்டு வரும். அங்கங்கே பார்த்திங்கன்னா யானை சாணங்கள் வந்து நாங்கள் பார்த்தோம். ஏன்னா யானையை பார்க்க முடியல. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் இந்த கடக்க பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம், ஆக்சுவலாக ஒரு 2 மணி நேரத்துக்கு தாண்டி தான் இந்த ரூட்டை நம்ம கடந்து நம்ம வால்பாறைக்கே வந்து போக முடியுங்க. அந்த அளவுக்கு வந்து திக் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்களே, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாப்புல தான் இருக்கும். இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராகவே மைண்ட் ப்ளோவிங், அதாவது மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிலையை வந்து இந்த ரூட்டில் போகும்போது எல்லாத்துக்கும் எல்லா ரைடர்ஸ்க்கும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரூட்னா அந்த ரூட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்ன வரைக்கும் இது மட்டும் 80 கிலோமீட்டர் வந்து நான் போனதே கிடையாது தனியாக ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ கடையுமே எங்கேயுமே கிடையாதுங்க. போகிற வழியில் எந்த கடையுமே கிடையாது. 80 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த கடையுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபாரஸ்ட்டை அனுபவிச்சுட்டு வந்து போகலாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பக்கத்தில் ஒரு 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் இருந்தால் நான் மாதம் இந்த ரூட்டில் வந்து நான் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். மனசு சரியில்லை, இதாக இருக்குது, மனசு சங்கடமாக இருக்குது, கோபமாக இருக்குது அப்படின்னு நினைக்க எல்லாத்துக்கும் இந்த ரோட்டில் வந்து ஒன் டைம் அது ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரூட்டில் வந்து நீங்கள் போங்க. கண்டிப்பாக மனசில் இருக்க மைண்டில் இருக்க எல்லா கவலைகளும் கண்டிப்பாக வந்து மறந்து தாங்க போகும். அப்படி தான் இந்த ரூட்டோட மாயமே ஒரு மேஜிக்காகவே இருக்குதுங்க. இப்போ நிறைய ரைடர்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த ரூட்டில் ஏன் அவ்வளோ ரைடர்ஸ் வராங்க அப்படி இருக்கும் இந்த ரோடு, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த ரூட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு ரூட்டுங்க. ஸோ நானும் இன்னுமே வால்பாறை வந்து என்னோடய டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். வருஷத்தில் ஒன் டைமாவது இந்த ரூட்டில் வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அந்த அளவுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரோடு. அதே மட்டும் நாங்கள் போன டைம் ஆகஸ்ட் மாதம், அந்த டைம் வந்து ரெய்னிங் டைம், அதனால் அந்த கிளைமேட்டும் இந்த சத்தமும்
இந்த மழை துளிகளோட சத்தமும் அந்த மலையிலேருந்து ஒழுகி வர அந்த தண்ணியோட சத்தமும் பேர்ட்ஸோட சத்தமும் கேட்கவே அவ்வளோ ஒரு அருமையாக தான் இருக்கும். இது வந்து நான் சொல்கிறனால உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நேரில் போயிட்டு பார்க்கும்போது தான் ஒரு ஃபீலை மட்டும் உணர முடியுங்க. வந்து வால்பாறைங்கிறது அதிரப்பள்ளி, வால்பாறை டு அதிரப்பள்ளிங்கிறது சாதாரணமாக ஒரு ரூட்டு கிடையாது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் வந்து போகணும். நிறைய டைம் வந்து யானை வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போன டைம் வந்து யானை கிடையாது. ஸோ நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடிலாம் போனவங்க வந்து யானையை பார்த்துருக்கேன், வெயிட் பண்ணுங்கள், யானை விரட்டிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கவனமாகவும் போங்க. இயற்கை எந்த அளவுக்கு வந்து ஒரு அழகானதோ அந்த அளவுக்கும் கொஞ்சம் ஆபத்தானது. நம்ம தான் கரெக்டான ஒரு வழியில் வந்து நம்ம போகணும். கரெக்டாக என்ன இருக்கோ அங்கங்கே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறோம் அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாரும் அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து காப்பாற்ற யாருமே இல்லை. ஸோ வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வண்டியை விட்டு இறங்காமல் நீங்கள் வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க. அதுதான் என்னோட ஒரு சஜஷன். இப்போ நிறைய பேர் வந்து கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ யானை வந்துச்சுன்னா யானையை போய் ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ அது மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது மட்டும் பண்ணி நிறைய வந்து விபரீதம் ஆகிருக்கு. அதிலே சொல்லுவாங்க, நாங்கள் செக் போஸ்ட்லேயே சொல்லுவாங்க. ஸோ தயவுசெய்து அது மட்டும் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய அதாவது கிராசிங், அதாவது இது மட்டும் குளங்கள் ஆறுகள் இது மட்டும் கிராஸ் ஆகும். பார்க்கும்போது அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் அங்கே இறங்கி எதுவுமே எடுத்தது கிடையாது, ஃபோட்டோ எதுவுமே எடுக்கல. நம்ம பாட்டு வண்டியை வந்து எடுத்தோமா போய்கிட்டே இருக்கும். அது மட்டும்தான். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கி நின்று ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. அவ்வளோதான். நான் வந்து வால்பாறை பக்கம் வந்தாச்சு. ஸோ இங்கே இந்த கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கடந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பைப் லைன் வருதுல்ல, அந்த பைப் லைன் வந்து பார்க்கலாம். நான் போக காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் டிராஃபிக் ரூல்ஸே மதிக்க மாட்டாங்க. ஆப்போசிட்டில் வரவங்க வந்து மறுபடியும் ஏறி வராங்க. லெஃப்ட் சைடு வந்து வழி கொடுக்கவே மாட்டாங்க. பார்த்தா தெரியும் இதெல்லாம் எப்படி வந்து நிற்கிறாங்க பாருங்க. ஹில்ஸில் வந்து கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அப்போ தான் எந்த ஒரு அசம்பாவிதையும் நடக்காமல் நம்ம தவிர்க்க முடியும். இப்போ லெஃப்ட்டில் எவ்வளோ தூரம் ஏறி நிற்கிறாங்க பாருங்கள். நான் சொன்னேன்ல பைப்பு, அந்த பைப்பு இதுதான். ஸோ இதில் தான் வாட்டர் சப்ளை வந்து போயிட்டுருக்குங்க கீழே. ஸோ சடனாக வந்து நிப்பாட்டிட்டோம். ஸோ இந்த இதில் ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து நிற்கலாம், இன்னும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. இங்கேருந்து ஒரு வியூ வந்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த மேகங்கள்லாம் கீழே இருந்து அப்படியே மேலே போகும்போது இந்த இடத்துல மின்சாரம் வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், உற்பத்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே அது மட்டும் தான் இருக்குது. இந்த வியூ ஒன்று காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை பார்த்திங்கன்னா நம்ம சோலையார் டேம் வந்து நெருங்கிட்டோம். இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேமோட இதுதான் என்ட்ரன்ஸ் வந்து வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சோலையார் டேம் வந்து விசிட் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே அடிச்சு நவுத்திட்டு போயிட்டு இருக்கு. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியோட சவுண்டே பார்த்தீங்கன்னா காதை அடைக்கிற அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு, தண்ணியோட சவுண்டு. அப்படியே நிப்பாட்டிட்டோம். அந்த அளவுக்கு மழை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் விட்டுருக்கு. இந்த வியூ பாருங்கள். ஒருவேளை பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து மலையோட பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டும் சேர்த்து செம்மையாக வந்துருக்குங்க. சோலையார் டேமே ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்குது. தண்ணியை பார்த்துங்க எவ்வளோ அற்புதிச்சு கொண்டு ஓடிட்டு இருக்குன்னு எப்பா. ஸோ அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே அந்த வால்பாறை போயிட்டு அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப பசி தாங்க முடியல. எந்த சைடும் 80 கிலோமீட்டர் கிடையாது. எல்லாம் வெந்து நொந்து போயிட்டு இந்த இயற்கையை பார்த்தோன்னா ஒரு மைண்டு ரிலீஃப் ஆகி ஒரு ரசிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அவ்வளோதான். வால்பாறை இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான் சம்திங் தான் வரும். ஸோ அந்த ரூட்டை வந்து பிடிச்சாச்சு. வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே போகிறதே பார்த்திங்கன்னா ஏன்னா அதுக்குள்ளேயே வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாட்டம் தான் இருக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இந்த டைமில் வந்து ஒரு சாங்லாம் போட்டு அப்படியே காதில் ஹெட்ஃபோனை மாதிரி அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்காப்புல இருக்கும். அப்படி தான் இருக்கும் இந்த பிளேஸ் வந்து. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் வந்து எப்படி சொல்கிறது, சொல்லணுமே அப்படின்லாம் சொல்லலை, ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா கிளம்பி வால்பாறை வந்துடுங்க. அவ்வளோதான். வால்பாறை வந்தோன்னே ஒரு கடையை பார்த்துட்டோம். ரோட்டு மேலே அப்படியே கீழே கை கல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கணும். அங்கே வந்து ஓடிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டு பார்க்க. அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு தண்ணியெல்லாம். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே மேலே வந்து நம்ம மீன் குழம்பு, மீன் வறுவல்,
நான் சொல்லியிருந்தோம். ஃபுல்லாக சாப்பாடு தான். இங்கே வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா மட்டரிசி, அதாவது ரெட் கலரில் இருக்கும், பெருசாக இருக்கும். அதுதான் அந்த சாப்பாடு தான். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடுங்க அது. அதுதான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து சுற்றி பார்ப்போம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. வால்பாறையில் வந்து சரியான மழைங்க, விடவே இல்லை. நாங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு வந்து நனைஞ்சிட்டே தான் போகிறோம். அப்படி இருந்தும் மிஸ்ட் வந்து இறங்கிடுச்சு. ஸோ இனிமேட்டு வந்து நம்ம வால்பாறை போனோம்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, வீக் ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படியே வால்பாறை அப்படியே ரோட்லேயே மேலேருந்து அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வண்டியே தெரியல, ஆப்போசிட்டில் வர வண்டி. அந்தளவுக்கு வால்பாறை வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து எங்களை வரவேற்றுச்சுங்க. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து வால்பாறை மேலே டாப்லாம் போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் 1-2 இடம் வந்து நாங்கள் வால்பாறையில் வந்து நாங்கள் போகலை, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பாக வந்து வால்பாறை வருவேன். அதுக்கு முன்னாடி இந்த எவ்வளோ மிஸ்ட்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். ஒருவேளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து மேலே ஏறி அப்படியே கீழே அப்படியே இறங்கிட்டே இருக்கோம். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வால்பாறையில் இருக்குங்க. ஆகஸ்ட் மாதம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நான் இந்த டைமில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம கடவுள் வந்து நம்ம படைச்சது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம வந்து கை கால் கொடுத்து நல்லா நம்ம கொடுத்துருக்காங்கன்னா நல்லா சம்பாரித்து இது மாட்டம் இடங்களில் வந்து நீங்கள் போயிட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து தள்ளி விட்டுருக்காது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. நிறையா சம்பாதிங்களா, கொஞ்சமாக ட்ராவல் பண்ணுங்கள் போதும். அதுக்குன்னு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, ஓகேங்களா? கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நம்ம வந்து லைஃப்பை வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தென் அதே மட்டும் தான் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து மேலே ஏறுறோமோ அதே மட்டும் எப்படி இருந்தாலும் கீழே இறங்கி தான் ஆகணும். அதே மட்டும் மனுஷனுக்கு வந்து யார் மேலே யார் கீழே அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடெலாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு கீழே இருக்கேன் மேலே ஏறுவான், நாளைக்கு மேலே இருக்கேன் கீழே இறங்குவோம், அதே மட்டும் தாங்க லைஃபு. ஸோ என்றைக்குமே எல்லா மனுஷனையும் சமமாக பாருங்கள், ட்ராவல் பண்ணுங்கள், சந்தோஷமாக எல்லாத்துக்கும் சேர்ந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளோட ஒரு மெயின் தாட்டே, அவ்வளோதான். அதுதான் இப்போ நீங்களும் உங்களோட உள்ள சுற்று வட்டார ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், ஸோ ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக மூவ் பண்ணி உங்கள் லைஃப்பை உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு நினைக்காம மற்றவங்களையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி வாழுங்க. அதுவும் ஒரு விதமான ஒரு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. நம்ம மேலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் ஃபுல்லாக ரெய்னியாகவே இருந்துச்சு. கீழே வர வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிலோட தாக்கம் வந்து தெரியுது. பட் இருந்தாலும் கூலிங்காக இருக்குது, ஓகே தான். பட் இருந்தால் போக போக அந்த வெயில் வந்து வராப்பில், ஓகேவா? இந்த டேர்னிங்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. வால்பாறை ரூட்டு அது எப்படி சொல்கிறது, ஒரு அனுபவிக்க ரூட்டு தாங்க, நல்லா இருக்குது. அதே மட்டும் கீழே இறங்கும்போது சைடு எடுத்து போகணும், ஏறி போகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தென் நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நம்ம வால்பாறை வந்து கீழே வந்து இறங்கியாச்சுங்க. இதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஆலியா டேம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். வந்து அதுக்கும் நாங்கள் போக முடியல. ஸோ சரியான கூட்டமாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரைட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலியா டேம் என்ட்ரன்ஸு. நான் போயிட்டு மறுபடியும் கிளம்புனா பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து வர முடியாது. ஸோ அன்டைம் ரொம்ப லேட் ஆகிரும். அதனால் வந்து நாங்கள் போதும், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து ஒரே வந்து திருச்சி ரோடு தான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து பார்த்தோம். எப்படி இருக்கு பாருங்க தலைவன், அப்பா இந்த இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். குளிக்க முடியல. இந்த வானவியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா திருப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியாச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க வானவிலோட அந்த கிளைமேட்டு, அந்த ஏரியும் பார்க்க. ஒருவேளை இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆனஸ்ட். பாய்.